நம்ம உணவுக்கும் நம்ம ஸ்கின் வியாதிக்கும் ஹேர் நெயில் டிசீஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதில் இருக்கிற நியூட்ரிஷன் தான். இப்போ நம்ம லெஸ் நியூட்ரிஷியஸாக இப்போ அயன் கம்மியாக, கால்சியம் கம்மியாக, ப்ரோட்டீன்ஸ் கம்மியான உணவு எடுத்தோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஸ்கின் ஹேர் நெயிலை பாதிக்கும். மற்றபடி வந்து ஒரு டயட்டில் ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஒரு ஒரு வெஜிடபிளை நம்ம அவாய்ட் பண்ணுறதுனாலையோ ஸ்கின் ஹேர் நெயிலாம் கெட்டு போகவே போகாது. ஸோ ரெண்டாவது வந்து சொரியாசிஸ்க்கும் டயட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களை யார் இதெல்லாம் கிளப்பி விட்றா, யார் ரூம் போட்டு யோசித்து இதெல்லாம் உருவாக்குறானே தெரியல, இந்த மாதிரி மித்தெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. உங்கள் டயட்டுக்கும் ஸ்கின் ஹேர் அண்ட் நெயில் டிசீஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அது நியூட்ரிஷியஸ் டயட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நியூட்ரிஷியஸ் டயட்டு தான் வந்து உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும், ஹேரை ஹெல்த்தியாகவும், நெயிலை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். சோரியாசிஸ் வந்து ஜெனட்டிக் இல்லை, அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஜெனட்டிக்னு வரும்போது எப்படின்னா, இப்போ அப்பா அம்மாவுக்கு சொரியாசிஸ் இருந்தால் குழந்தைகளுக்கு வரும்னு அவசியம் இல்லை. ஆனால் அண்ணனுக்கோ தம்பிக்கோ இருந்தால் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு வரலாம். இப்போ ஒரு அக்காவுக்கு இருந்தால் சிஸ்டருக்கு வரலாம். ஸோ அந்த சிப்ளிங்ஸுக்கு வரலாமே ஒழிய இது வந்து இப்படி வெர்டிக்கலாக ஜெனட்டிக்காக, அதாவது அப்பா அம்மாவுக்கு இருந்து அப்படி வர்றது கிடையாது. ஸோ அது கூட ரொம்ப ரேர் தான். சொரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஸோ இது வந்து இந்த சொரியாசிஸில் பல வகை இருக்குதா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு நிறைய பேருக்கு வந்து காமன் பிளாக் டைப் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்போஸில், நீஸில், இந்த மாதிரி எக்ஸ்டென்சர் ஆஸ்பெக்டில், அதாவது தோலுடைய வெளிப்பக்கத்தில் ஒரு பேட்சாக நல்ல ஒரு பிளாக்காக இருக்கும். அதனால தான் வந்து அதுக்கு சொரியாசிஸை வந்து சில்வரி ஸ்கேல் டிசீஸ் சொல்லுவாங்க. தமிழில் வந்து சொரியாசிஸ்க்கு வந்து காளாஞ்சு படை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. காளாஞ்சு அப்படின்னா, கழஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு. இந்த நம்ம தங்கத்தினுடைய அளவு, இப்போ நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குகிறோம்ல, ஒரு பார் வாங்குகிறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் கழஞ்சு அப்படிங்கிற ஒரு எடை அளவு இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு திட்டாக நம்ம ஸ்கின் மேலே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில்வர் காயின் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த சில்வர் காயினை ஸ்கின் மேலே ஒட்டினா அது ஸ்கேலாக உதுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு சொரியாசிஸ்க்கு அந்த பேர். ஸோ இது வந்து நமக்கு கழஞ்சுன்னா இப்போ யாருக்கும் தெரியாது. அந்த கழஞ்சுங்கிற அளவில் நம்ம யாரும் தங்கத்தையோ சில்வரையோ வாங்குறதில்ல. அதனால் நான் வந்து என்ன பேர் வச்சுருக்கேன்னா, தமிழில் வெள்ளி செதிர்ப்படை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்கேலாக உதுறதுனால வெள்ளி செதிர்ப்படை. இந்த வெள்ளி செதிர்ப்படை வந்து ஸ்கின்ல இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்டில், இப்போ இந்த முட்டியில், கால் முட்டியில், கை முட்டியில், இந்த விரல் நுனியில், விரலுடைய பின்பக்கத்தில், அதாவது கையினுடைய பின்புறத்தில், இங்கெல்லாம் வரும்போது அது காமன் பிளாக் டைப் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வரக்கூடியது. சம்டைம்ஸ் இந்த சொரியாசிஸ் வந்து உடல் முழுவதும் பரவிடும். அதுக்கு பேர் எக்ஸ்ஃபோலியேட்டிவ் எரித்ரோடெர்மான்னு பேர். அது ரொம்ப கொஞ்சம் சிவியரான ஒரு கண்டிஷன். அதையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று வந்து ஃப்ளக்சுரல் சொரியாசிஸ். எப்படி நம்ம வெளிப்புறத்தில் வருதோ அது மாதிரி உட்புற தோலில் மட்டும் வரும். அதுக்கு பேர் ஃப்ளக்சுரல் சொரியாசிஸ்ன்னு பேர். இன்னொன்று பஸ்டுலர் சொரியாசிஸ்னு ஒன்று இருக்குது, கொப்பளமாக வரும். அது ஒரு ரொம்ப சிவியர் டைப்பு. இது எல்லா டைப்பையுமே வந்து நீங்கள் ஒரு சரியான முறையில் அதை அதாவது கட்டுப்படுத்த முடியும். இந்த சொரியாசிஸை குணப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சொரியாசிஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு வியாதியுமே எந்த ஒரு டாக்டராலையுமே எந்த ஒரு மனுஷனாலையும் முழுமையாக குணப்படுத்தவே முடியாது. அதை நம்ம கட்டுப்படுத்த தான் முடியும். எப்படி நம்ம பிபி, சுகர் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோமோ, எப்படி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறோம், தொடர்ந்து டயட் கண்ட்ரோலில் இருக்கிறோம், அது மாதிரி எப்படி பிபி சுகர் கண்ட்ரோலில் இருக்கோ அதே போல் சொரியாசிஸ்க்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்தீங்கன்னா அது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். எப்படி இப்போ பிபி சுகர்லாம் ஒபிசிட்டி உடல் பருமனால் அதிகமாகுதோ, சொரியாசிஸும் உடல் பருமனால் அதிகமாகலாம். ஸோ பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கும் சொரியாசிஸ் அதிகமாகலாம். ஸோ உடல் சீராக இருந்தால் சொரியாசிஸையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலாம். ஸோ இதுதான் சொரியாசிஸை பற்றின மிக முக்கியமான உண்மைகள். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நிறைய விளம்பரங்கள், பெரிய பெரிய ஹோர்டிங்ஸு, பஸ்ஸிலலாம் வேறு விளம்பரம் வருது, சொரியாசிஸை முழுமையாக குணப்படுத்திடுவோம், நாங்கள் மூலிகை வச்சு குணப்படுத்துகிறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்லாம் வரும். இது எல்லாமே ஃப்ராடு, அவுட்ரைட் ஃப்ராடு. இவங்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் உள்ளே போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கு சொரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பாருங்கள். அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களால முடியலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கின் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க உங்களை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைப்பாங்க. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ரிங்வார்ம்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பூஞ்சை காளான் தொற்று அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சொரியாசிஸ்ங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஸோ இது வந்து ஆனால் தோற்றத்தில் சம்டைம்ஸ் சொரியாசிஸ் ரிங்வார்மும் ஒரே மாதிரி தோற்றம் அளிக்கலாம். ஸோ அதை ஒரு டாக்டர் தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சொரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வேறு, ரிங்வார்முக்கான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு.
ஸோ இந்த சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒய்ஃப் அவங்கள தொட்டிருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அவங்கள தொட்டிருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைகள் கூட பக்கத்தில் வர அச்சப்படுவாங்க. வீட்டில் வந்து கிராண்ட் சில்ட்ரன்லாம் ஒதுக்கி வைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, கிட்ட போனால் ஒட்டிக்கும் அப்படின்னு. ஏன்னா, தோல் வியாதினாலே தொத்து வியாதி அப்படிங்கிற ஒரு மிக மிக தவறான ஒரு வதந்தி ஒன்று இருக்குது. இதையுமே யார் கிளப்பி விட்டான்னு தெரியல. அவங்களாம் அயோக்கிய பசங்க. தோல் வியாதிக்கு தொத்து வியாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த ஒரு தோல் வியாதியும் அப்படி வந்து டச் பண்ண உடனேயோ பக்கத்தில் உட்கார்ந்த உடனே பரவுறதே கிடையாது. ஒரு சில இந்த ஸ்கேபீஸ் மாதிரி டிசீசஸ் மட்டும்தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. தோல் வியாதி எதுவுமே தொத்து வியாதி கிடையாது. அதுலேயும் இந்த சொரியாசிஸ் வந்து சத்தியமாக தொத்து வியாதியே கிடையாது. பாவம் இந்த சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே பஸ்ஸில் கூட யாருக்காவது ஒரு சொரியாசிஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, செத்துடலாம் போல இருக்குது சார் அப்படின்னு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணியிருக்கேன், மக்கள் மெய்தீண்டல்னு. ஸோ இப்போ நான் சொரியாசிஸ் வந்தவங்களை வந்து தொட்டு பார்த்து அவங்கள கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவங்க உடனே அழுதுருவாங்க. ஏன் சார் எங்களை தொடுறீங்களே உங்களுக்கு வந்துடாதான்னு அவங்க அதுக்காக ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அது இந்த சொரியாசிஸ் வந்து பரவக்கூடியதே இல்லை. கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் கூட அவங்களுக்கு எதுவுமே வராது, அவங்க குழந்தைங்களுக்கு வராது. எத்தனையோ சொரியாசிஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே நடக்காது. இந்த சொரியாசிஸ் வந்தவங்களை வந்து தயவுசெய்து பாவம், அதை அவங்கள ஒதுக்காதீங்க. இது பெரும் பாவம், அது மன்னிக்க முடியாத குற்றம். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் தீராது. ரொம்ப சிறப்பான கேள்வி. அதாவது தோல்ல வரக்கூடிய முக்கியமான அறிகுறி வந்து அரிப்பு. இந்த அரிப்பு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன்டிஹிஸ்டமின் அப்படிங்கிற மருந்து தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு செடேஷன் கொடுக்கக்கூடியது. செடேஷன்னா தூக்கம் வரும். இப்போ அவில்னு ஒரு மாத்திரை அந்த காலத்தில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதில் போட்டால் நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் அட்டராக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் நல்லா தூக்கம் வரும். செட்ரிசின் போட்டாலும் கொஞ்சம் தூக்கம் வரும். இந்த செடேஷன், அதாவது இந்த தூக்கம் தான் அரிப்பை ஓரளவு கட்டுப்படுத்துது. ஸோ தூங்குனாலே அந்த அரிப்பு, ஏன்னா அரிப்புங்கிறது நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல், ஒரு அறிகுறி. அந்த அறிகுறி தோன்றது வந்து பிரெயின்லேருந்து தான். அதனால் ஒரு தூக்கம் ஏற்பட்டால் தான் அந்த அரிப்பு ஓரளவு குறையும். அப்படிங்கிறனால நிறைய ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாமே வந்து ஒரு 50% மேலே ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து செடேட்டிங் ஆன்டிஹிஸ்டமின்ஸாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நவீன மருத்துவத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த செடேஷன் ஆஸ்பெக்ட், அதாவது தூக்கம் வராமல் அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் நிறைய வந்துருச்சு. இப்போ அலெக்ரான்னு ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க, ஃபெக்ஸோஃபெனடின், அதை சேர்ந்த மருந்துகள், அதுலேருந்து உருவான நிறைய மருந்துகள் இருக்குது. அது மாதிரி இப்போ நிறைய நியூவர் ஆன்டிஹிஸ்டமின்ஸ், நியூ ஏஜ் ஆன்டிஹிஸ்டமின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ இப்போ ஃப்ளைட் ஓட்டுற பைலட்ஸே வந்து அலெக்ரா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃபெக்ஸோஃபெனடின்ங்கிறது வந்து தூக்கம் வராது, ஆனால் அரிப்பை கட்டுப்படுத்தும். இப்போ ஒரு ஃப்ளைட் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, அவங்க ஆன்டிஹிஸ்டமின் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்டிஹிஸ்டமின் வந்து இந்த அலெக்ரா தான், ஃபெக்ஸோஃபெனடின் தான். ஸோ அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது, ஆனால் அரிப்பு கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அரிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள், தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய மருந்துகளும் இப்போ வந்துருச்சு. ஆனால் பெரும்பாலான ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் லேசாக தூக்கம் வர வைக்கக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் நல்லது. அப்போ தான் அந்த தூக்கம் வரும்போது தான் அரிப்பு நல்லா கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் தூக்கத்தில் கண்ட மணிக்கு பிராண்டி சொரிஞ்சு வச்சிங்கன்னா அது புண்ணாகி திரும்ப அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த அரிப்பை நல்லா எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் அரிப்புக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க, அதுவும் தூக்கம் வரவழைக்கக்கூடிய மருந்து அப்படின்னா, நீங்கள் நைட்டு அந்த மாத்திரையை போடும்போது சீக்கிரமே நைட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு 7-7:30 மணிக்கே போட்டுறணும். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் தூக்கம் ரொம்ப வராமல், அதை டே டைம் ட்ரௌசினஸ் சொல்லுவாங்க, பகல் நேர தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு யூரியா கிரியாட்டின் லெவல்